சரவணன், டிஜிமான் சரவணன். ஸோ உங்கள் ஏஜென்சி, உங்கள் கம்பெனி சின்ன இன்ட்ரோ. I'm running a digital marketing agency called Digimon Agency and ஒரு digital marketing training academy இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் போயிட்டு இருக்கு. பட் இதை நீங்கள் ஸ்கேம்னு ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன். எதோ ஸ்டார்ட் அப்னு சொல்றீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கேன். இது ஏஜென்சி தானே? இல்லையே, ஸ்டார்ட் அப். இட்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி. எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி? இல்லைங்க, எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பிசினஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நானும் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பிசினஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலையே, அது யாரா வேணா இருக்கலாம். தயவு செஞ்சு அதை விட்டு அடுத்ததுக்கு வாங்க. இண்டிவிஜுவலா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஏன் நீங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபண்டிங் ரெக்வயர்மெண்ட் இருக்கு. அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இன்வெஸ்டர் போட மாட்டாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொன்னால் சில செட் ஆஃப் இன்வெஸ்டர் போடுவாங்க. உங்களை குருட்டுத்தனமா நம்புவாங்கல்ல சில இன்வெஸ்டர். சூர்யா சொன்னா கரெக்டா இருக்கும்பா, சூர்யா வந்து நல்ல ஜென்யூனான பர்சன், ஒரு புல் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் பண்றீங்களா நீங்க? இல்ல புரியல எனக்கு. இல்ல ப்ரோ, இல்ல ஆக்சுவலா ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு நண்பர் கிடையாது, ஃபேஸ்புக் நண்பர், ஃபேஸ்புக்ல நண்பர். அவர் வந்து ஃபண்டிங் வாங்கினாப்ல இல்லையா, அவர் வந்து அந்த அண்டர் டேபிள் டீலிங் தான் நடந்திருக்குது. ஆக்சுவலி அவருக்கு ஃபண்டிங் வாங்கி கொடுத்தாங்கல்ல ஒரு செட் ஆஃப் நண்பர்கள். அந்த நண்பர்கள் வந்து அந்த இன்வெஸ்டர் கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு இவர் வந்து இந்த நடுவில் இருக்க, அவர் பேர் என்ன, புரோக்கர். இந்த புரோக்கருக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கோடி ரூபாய் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபாயோ 5 லட்சம் ரூபாயோ அவங்க வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் சட்டப்படி கரெக்டான்னு கேட்டா நீங்க சொல்றது யாரு என்னன்னு எனக்கு தெரியாதனால இது ரெண்டா எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்னு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி இதை ரன் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சொல்லிட்டு டீல் க்ளோஸர் தான் ஒரு ஆக்டிவிட்டியே. கம்பெனி இருக்கும், அவங்கள்ட்ட செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃபவுண்டர் டேரக்டா போய் பேசுறதை விட இவங்களுக்கு அதோட நுவான்சஸ் தெரியும். அதனால உட்காந்து ஃபவுண்டரோட உட்காந்து இதை பண்ணி அதை ப்ரொஃபஷனல் ஃபீயா வாங்குவாங்க. இன்னொரு சிலர் அதாவது இது வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப கம்மி இந்த மாதிரி மக்கள். இண்டஸ்ட்ரியில அதிகமான மக்கள் யாருன்னா இந்த ரெண்டாவது ரகம், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், எனக்கு கவனி நான் பண்ணித்தரேன். அட்லீஸ்ட் காசு வாங்கி கொடுத்தாங்கன்னா அது நல்லது. காசே வாங்கி தராம எனக்கு அப்படி கவனி இப்படி கவனி அட்வான்ஸ் பண்ண அதை பண்ணுன்னு நிறைய பேர் அலைய விடுறவங்களும் இருக்காங்க. ஓகே, அவங்க கையில முன்னாடியே காசு வாங்கிடுவாங்க. அட்வான்ஸ் எனக்கு ஒரு 1% பண்ண. அவன் ஆஸ்கி எவ்வளோ சொன்னீங்க? $1 மில்லியன். ஒரு டாலர் கேட்பாங்க. ஒரு 10,000 USD அனுப்பி கொடுக்கும் சாமி. 10,000 rupees USD. ஓகே, ஒரு 86,000 அனுப்பி கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்கு பண்ணும் சாமி. டெக்கு நல்லா இருந்து நல்லா டெக்கு நான் நல்லா இல்லாம அப்புறம் கம்பெனி பிசினஸே இல்லை என்னது இது அப்படின்னு கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஃபீயா வாங்கி கடைசியா இல்லப்பா இன்வெஸ்டர் முடியாது, ஒரு 2 மீட்டிங் செட் பண்ணுவாங்க டம்மி இன்வெஸ்டரா பார்த்து. இன்வெஸ்டர் முடியாதுன்ட்டா இருப்பா அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்களே போய் அப்ரோச் பண்ணாலும் அவனே பேசுறாரா இருப்பான். அவன்ட்டு மீட்டிங் நான் செட் பண்ணிட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால வந்து இன்வெஸ்டர் டேபிள் இல்லாம கூப்பிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் நீ தான் ஓன் தரமா தான் கடைசியா மாத்துவாங்க பிள்ளைகிட்ட. காசை வாங்கி கொடுத்துட்டு காசு வாங்கினா கூட நான் சரின்னு விட்டுருவேன். காசையே வாங்க இழுத்தடிக்கிறான்ல. பட் இதை சர்வீஸா பண்றதுலாம் ஸ்கேம் வராது. கரெக்டா? நான் வந்து உங்களுக்கு பிட்ச் டெக் பண்றேன் விற்கிறேன் அப்படின்னா அது ஸ்கேம் அப்படிதானே? சர்வீஸ், அதாவது ஒரு டெக் பண்ணி தரேன், உனக்கு வந்து மார்க் பிரசன்டேஷன் ஹெல்ப் பண்றேன். எப்படி இன்வெஸ்டர் கிட்ட பிட்ச் பண்றேன்னு சொல்றது இட்ஸ் நாட் a scam. கண்டிப்பா உனக்கு நான் 1 மில்லியன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட $1,000 வாங்குனீங்கன்னா அது ஸ்கேம். கண்டிப்பா ஸ்கேம். இதுதான் ஸ்கேம். பட் நிஜமாலுமே இந்த ப்ரொஃபஷனலி எடுத்து பண்ற நிறைய ஃபார்ம் இருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. 1 மில்லியன் வாங்கிட்டு அதை வந்து ஒழுக்கமா யூஸ் பண்ணணும், வீடு காரு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம அதை சம்பாரிச்சு ஃபவுண்டர் சேலரியா போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, நான் அப்படி பண்ணிக்கிறேன். பட் எனக்கு வந்து சொன்னவனே ஃபண்டிங் கிடைக்கிற மாதிரி நல்ல நச்சுன்னு ஒரு 4 ஐடியா கொடுங்க. ஐடியா தரலாம், அது தெரிஞ்சா நாமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். அதெல்லாம் காலம் போயிருச்சு.
அதாவது சூரிய ரிப்போர்ட்டில் தான் கடைசியாக நான் பார்த்தேன். ஐடியா சொல்லிட்டு காசை வாங்குறதெல்லாம் நடக்குது. இப்போ மேபி நீங்கள் ட்ரெண்டிங்கில் என்ன கிளைமேட் சேஞ்சில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஹெச்டி கிளைமேட் சேஞ்சில் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன அதுதான் ட்ரெண்டு. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்த டைம்லாம் யாரெல்லாம் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களாம் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபின்டெக் ஆச்சு, அப்படியே D2C பிராண்ட் பக்கம் மோகம் போச்சு. கடைசியாக இவியில் மோகம் இருந்தாங்க. பேட்டரி, அதாவது டப்புன்னு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து டிஜி பேட்டரின்னு ஒன்று போட்டிங்கன்னா நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நிலவரம் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து அந்த இதெல்லாம் போயிட்டு கிளைமேட் சேஞ்ச் ட்ரெண்டிங்காக இருக்கு. ஆனால் கிளைமேட் சேஞ்ச் வந்து எல்லாருமே அட்டம் பண்ணுற விஷயம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரி 4.0 இருக்குமா? கரெக்டா? நான் வந்து 5th ஜெனரேஷன் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டால் ஃபண்டிங் தருவாங்களா? அதில் என்ன சேஞ்ச் வச்சிருக்கீங்க? 5th ஜென்ல என்ன பேரே 5th ஜென் தான். பேரு 5th ஜென். சரி, அதாவது எப்போ இருக்குன்னா வெறும் சார் வச்சுட்டு நான் பிளாக் செயின் பேரு போட்டா காசு தருவாங்களா? இல்ல ப்ரோ, அதை நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். 5th ஜென் போட்டா சரி, எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் பண்ணி வாங்கலாம்னு வாங்க முடியும். நான் ஹானஸ்டா சொல்றேன், உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குங்கிற இல்லைங்கிறதே தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆர்டிஸ்டிக்கா பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ணிட முடியும். நானும் ஆர்டிஸ்ட். ஃபண்ட்ரைஸ் பண்ணும் முதல் மாசம் எம்ஏஎஸ் மீட்டிங்ல உட்காந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க? முதல் மாசமே எப்படி ப்ரோ கொடுக்க முடியும்? சரி, எத்தனை ஒரு நிமிஷங்க. இந்த ஸ்டார்ட் அப்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரிங்க. ஒரு குழந்தை வந்து கருவாகி கரு உருவாகி 10 மாசம் ஆகுங்க. சரி, அதுக்கு பேர் தானே இன்குபேஷன் பீரியடு. சரி, ஓகே, உங்களுக்கு தீசிஸ்க்கே நானும் வரேன். இந்த இன்குபேஷன் பீரியடுக்காக நீங்க காசு வாங்குவீங்க. ஆமா, இல்லை ஓகேங்களா? அங்கேயுமே ப்ராடக்டோட ப்ராக்ரஸ் காட்டணும்ல. MVP. அதுக்கு பேர் தான் மினிமம் வையபிள் ப்ராடக்டா. டீம் செட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா அப்ப நீங்க நிஜமாலுமே பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்ட போறீங்க. இல்ல ப்ரோ, இப்ப என்ன கரெக்டா ஐடியா இருக்கு, ஐடியாவுக்கு காசு தராங்க. ஐடியாவை சொல்லி மட்டும் உண்மையாக வந்து இன்வெஸ்ட் ஐடியாவை சொல்லி காசு தருவீங்களா? இல்ல ஐடியாவை சொல்லாம ப்ராடக்டாவே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியா ஸ்டேஜ்லேயே போய் ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி பேசி காசு வாங்குறீங்களா? இல்ல, வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இப்போதைக்கு ஐடியா மட்டும் சொல்லி, இல்லப்பா எனக்கு ப்ராடக்ட் வேணும்னா ப்ராடக்ட் ரெடியா இருக்கு, வீட்டுல இருக்கு சார், நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ராடக்டோட வேலிடேஷன் நடக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறைய நடக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கான்சியஸா பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அதோட டியூ டிலிஜென்ஸ் வந்து பிஸ்னஸ், ஃபினான்ஷியல், லீகல் தாண்டி ப்ராடக்ட் வேலிடேஷன் எல்லாமே பண்றாங்க. மார்க்கெட்டபிலிட்டி இருக்கா, ரிவ்யூஸ் வாங்குறது, இந்த ப்ராடக்ட் உண்மையாலுமே உருப்படுமா, இது பண்ண முடியுமா இந்த பசங்களால அப்படின்னு எல்லா செக்கும் பண்றாங்க. அதாவது லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஐஐடி ஐஎம்லேருந்து ஒரு டாக்டரேட்டோ இல்லை ஒரு MBA முடிச்சுட்டு வெளில வந்து ஒரு 4-5 வருஷம் ஒரு பெரிய கார்பரேட்ல இருந்துட்டு அப்படி உங்கள் ப்ரொஃபைலே நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் தான், என்ன பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்டை பண்ணக்கூடிய ஆள் தான். அந்த ஸ்டேஜில் தான் 3C நடக்கும். இல்லை ப்ராடக்ட் வந்து நிஜமாலுமே நீங்கள் சொல்கிற ஐடியா பேட்டன்டபிள் ஐடியாவாக இருக்குது, அந்த மாதிரி அந்த ப்ராடக்டோட அந்த ஐடியோட அக்ரெசிவ்னஸ் வந்து சூப்பராக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணக்கூடிய ஒருங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். இதுக்கு தான் ஐடியா ஸ்டேஜ் காசு வருது. சும்மா எடுத்தோன்னே நிறைய பேர் வேக அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. இன்வெஸ்டர்னா ஐடியா சொன்னா காசு தருவாங்க, வெறும் ஐடியா சொன்னா யாரும் காசு தர மாட்டாங்க, மீட்டிங்கே தர மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் ஐடியாவும் நிஜமாவே நம்ம ஏதாவது செலவு பண்ணி நம்ம டைம் போட்டு ஒன்று பணமோ நேரத்தையும் போட்டு ஏதாவது ஒரு ஷேப்பாக அதை கொண்டு உருவாக்கி அட்டம் பண்ணி கொண்டு அதை காட்டினாதான் ஆசைப்படுறாங்க. எந்த அளவுக்கு இன்வெஸ்டர் ரிப்போர்ட்டிங்ல உண்மையா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிஜமே சேஃப் தான். இன்வெஸ்டர் ரிப்போர்ட்டிங்ல போயிட்டு எடுத்த உடனே பொய்யா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பொய் என்னைக்கா இருந்தாலும் வெடிச்சு பொய்யும் தெரிய வரும். இதை வந்து இப்படி சொல்லலாமா? அப்படி உண்மைங்கிறது குழந்தை மாதிரி, அதுக்கு இருட்டுனா பயம். பொய்ங்கிறது இருட்டு, அதுக்கு உண்மைனா பயம். இருட்டுக்கு வெளிச்சம்னா பயம், கரெக்டா? சரி, பொய்ங்கிறது இருட்டு, உண்மைங்கிறது வெளிச்சம். இருட்டுக்கு வெளிச்சம்னா பயம். ஸோ நீங்க இப்போ மேக் ஓவர் பண்ணி இல்லாத பாட்டு இருக்குமே காமிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்க பிச்சை பண்ண இந்த ப்ராடக்ட் ரெடி, நான் அடுத்த மாசம் வந்து விற்க போறேன், இந்த காசை கொடுத்து நான் வித்துருவேன். இல்ல ஒரு 3 மாசம் வந்து எனக்கு டீம் செட் பண்ண வேணும், அதுக்கப்புறம் நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன், இந்த சேல்ஸ் பர்சன் போட்டு காமிச்சிருப்பீங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ப்ராடக்டே உங்கள்கிட்ட இல்லை. நீங்க ப்ராடக்ட் பண்றதுக்கு டீம் செட் பண்றதுக்கே 6 மாசம் ஆயிடும். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மீட் அவுட் பண்ணுவீங்க? சரி, சப்போஸ் மீட் அவுட் பண்ண முடியலன்னா எதுவும் லீகலா வாய்ப்பு இருக்கா? கேஸ் போடுற மாதிரி? அதெல்லாம் கண்டிப்பா இருக்குங்கிறீங்களா? ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ ஃபண்டிங் சொல்றாங்க ப்ரோ,
ஃபண்டிங்கோட ஆஸ்பெக்டே என்னன்னா, நான் வந்து பிஸ்னஸ்ல உங்களை நம்பி காசு போடுறேன், பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆச்சுன்னா எனக்கு அந்த 100% வரும் எனக்கான ஷேர். போனது தான். கரெக்டா? அப்படிதான் நிறைய நண்பர்கள், உங்களை தான் நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காசை எடுத்து அவங்களோட பர்சனல் லைஃப் நல்லா மேம்படுத்திக்கிட்டு பிஸ்னஸ்ல போட்டதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாருக்காங்க. ரைட்? அப்போ அந்த லாஸ் ஆனா நான் பதில் சொல்லணுமா இல்ல பேங்க்ரப்ட் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கணுமா? பேங்க்ரப்ட் இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட்ல இருக்கீங்க, பேங்க்ரப்ட் ஆன ஒரு ஃபவுண்டருக்கு நீங்க அடுத்த டைம் காசு தருவீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த காசே எனக்கு போதுமானதா இருக்கு. எப்படி $1 million உங்க லைஃப் போதுமா? இப்போதைக்கு வீடு, காரு, அடுத்து வேற இன்வெஸ்டர் பார்த்தா பிரைவேட் ஜெட்டிங் பண்ணலாம். அதுதான் பிரைவேட் ஜெட் எப்படி வாங்குவீங்க? அதுக்கு ஒரு இன்வெஸ்டர் வரணும் இல்ல, உங்க தியரி பிரகாரம். இல்ல ஆக்சுவலி கண்ட்ரி மாத்தணும்ல. துபாய் அபிபி கம் டு துபாய் நிறைய பேர் சொல்றாங்க. துபாய்க்கு போறேன், அங்க யாராவது ஷேக் பண்ண கிடைக்க மாட்டாரா? எனக்கு என்னமோ நீங்க வந்து கொஸ்ட சால்வ் பண்ண வந்த மாதிரி தெரியல. கொஸ்டினா உங்களோட, அதாவது எல்லாத்தோட கேள்விகளை வந்து அதாவது அந்த தனக்குள்ள இருக்கிற ஒரு தீரா கேள்வி அதை தீக்க வந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி இந்த $1 million வாங்கி மாட்டாம எப்படி தப்பிக்கலாம்? ஆமா, ஏன்னு சொல்றேன். See, this quest is all about finding my or solving my thirst. Thirstனா தாகம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தீரா காதல் மாதிரி ஒரு தீரா தாகம் இருக்கும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், எப்படி வந்து ஃபேமிலியை சேவ் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ஜம்முன்னு கும்முன்னு இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்கிறது தான். நான் இப்போ மார்க்கெட்டில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணி அவங்க தேர்ஸ்ட்டை சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்னோட தேர்ஸ்ட்டை சால்வ் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது மிஸ்லீடா வந்து. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் ஏஜென்சியவே ரன் பண்ணுறது பெட்டரா? நீங்க இப்போ ஒரு பிவோட் எடுத்திருக்கீங்க. ஆமா, அந்த எனக்கு தெரிஞ்சு உங்களோட பர்சனல் பிசினஸ் மாடல் பார்த்துட்டு சொல்றதுனால அப்புறம் கேஷ் இருக்கு. இது வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ பிசினஸ், உங்களுக்கு லாஸே அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல எதுக்கு ஒருத்தரோட பணம்னு எனக்கு புரியல. எனக்கு பர்பஸ் ஆஃப் த ஃபண்டே எங்க கண்ணுக்கு தெரியல. பர்பஸ் என்ன ப்ரோ? செட்டில் ஏன் அதை நீங்களே நல்லா, அதாவது கேஷ் ஃப்ளோ இருக்கு, அதாவது கேஷ் ஃப்ளோ பிசினஸ் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்னத்தையும் உழைச்சி சம்பாதிக்கிறீங்க. உண்மை தானே? உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும். உங்களை தான் உங்களா ஆடியன்ஸ் உங்களை இல்லைங்க, சம்மந்தப்பட்ட ஆளுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. சரி, ஆமா. ஸோ அதனால அவர் ஒரு ஸ்கேமர் மாதிரியும் நான் ஒரு ஸ்கேம் அட்வைசர் மாதிரியும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு ப்ரோ அவங்கள மாதிரி அண்டர் டேபிள் டீலிங் பண்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இங்கெல்லாம் அண்டர் டேபிள் டீலிங் நாட் அலோடுங்க. டேபிள் கடிலாம் ஒன்றும் இல்லை, தர மட்டும்தான் இருக்கு. சரியா? ரீசெண்டாக கேள்விப்பட்டோம், ஸ்டார்ட் அப்னு சொல்லி இப்போ பயங்கரமா இந்த வேர்டு வந்து ஃபேமஸ் ஆகுறதுனால நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்லீட் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப நாளா பார்த்துட்டு மனசுல ஒரு பாரமா இருந்தது. சரி, அதுதான் ப்ரோவோட சேனல்ல வந்து இறக்கிடலாம் உங்ககிட்ட அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் பேசணும். கரெக்ட். ஆமா. ஸோ நானும் ஸ்கேமர் இல்லை, அவரும் அண்டர் டேபிள் டீலர். வேற ப்ரோ வேற அதான். ஸோ எண்டிங் அப் ஸ்கேம். இந்த ஸ்கேம் பண்ண எல்லாத்துக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்க, இன்னும் யாரையும் மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது மீட் பண்ண வாய்ப்பு கிடைத்து? குளோபல் இன்வெஸ்டர் சமிட்ல மீட் பண்ணல. ஓகே, நானும் மீட் பண்ணல. பார்த்தேன், பேசணும்னு நினைச்சேன். நீலாம் ஒரு ஆளாடா, உங்கள்கிட்டலாம் பேசணுமான்னு பார்த்துட்டு போயிட்டேன். ஓகே. ஸோ எனக்கு அந்த ஸ்கேம் பண்றவங்க பார்க்கும் போதெல்லாம் ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது. ஒர்த்தா அவ்வளோதானே? ஏன் ஒர்த்தா? ஸ்கேம் பண்றவங்களுக்கு இப்போ 8.5 கோடி ரூபாய் திருடுன்னு நினைக்கிறது தான் ஒர்த்தா? என்ன கேட்டீங்கன்னா அந்த 8.5 கோடி ரூபாய்க்கே ஒர்த் இல்லை ஆக்சுவலா. தெரியாம அதான் சொன்னேனே, அண்டர் டேபிள் மூலமா போயிடுச்சு ஃபண்ட். அட்லீஸ்ட் அது பண்ண தெரிஞ்சது இல்லை, ஒழுக்கமா அந்த பணத்தை வாங்கியாச்சு. இப்போ அது நீங்க ஹானஸ்டா சொல்லுங்க. அந்த சரி, அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுனால கேட்குறேன். அந்த இடத்துல நீங்க ஒரு சூட் எம்ப்ளாயா இருக்கீங்க. சூட்னா சி லெவல் எக்ஸிக்யூட்டிவா? சி லெவல் எக்ஸிக்யூட்டிவா இருக்கீங்க. அந்த பணத்தை, அதாவது பர்சன்டேஜ் போக மீதி பணத்தை உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு, சரவணா
நான் ஏதோ பண்ணி இந்த காசை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை விட்டுறக்கூடாது, நீ எப்படியாவது பில்ட் மட்டும் பண்ணு, பிசினஸை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்தது. நிஜமாலுமே அந்த அளவுக்கு ஒரு கேபிட்டல் வச்சு அந்த பிசினஸ் ஆப்வியஸ்லி பண்ணலாம், பில்ட் பண்ணிருக்க முடியும். அதை பண்ணியிருந்தா இது இன்னும் அடுத்த லெவல் போயிருக்கும். மிஸ்யூட்டிலைசேஷன் ஃபண்டு, அதாவது திருடிட்டு போறதுன்னு திட்டு, ஆனா டெப்ளாய்மெண்ட்டையே லூசுத்தனமா பண்ணி மொத்தத்தையும் சொதப்பிடுறது. இன்வெஸ்டர்கிட்ட வந்து வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி காசை வாங்கிட்டு அதை ப்ரெசன்டேஷன் சேக்கில் மட்டும் 8.5 கோடி ரூபாய்க்கு வந்து நான் ஃபண்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வாங்கி கச்சா முச்சான் டீம் எடுத்துறது, இல்லைன்னா என்ன 1 வருஷம் ஒரு ஃபண்ட்ல வச்சு நான் மேனேஜ் பண்ண போறேன்னு சொல்லி வாங்கிட்டு 4 மாசத்துக்கு காலி பண்ண எடுத்துருக்கோம். ஆனா செலவு தான் பண்ணார், அவரும் திருடி விட்டு கொண்டு போகல, செலவு தான் பண்ணார்ல. அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே, ஸ்கேம் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டேபிள் டீலிங். ஓகே, ஸ்கேம் நம்பர் 2 மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்ட். மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்ட்ஸ் அப்படின்னா இன்வெஸ்டர் உங்களுக்கு கொடுத்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் போயிட்டு இன்வெஸ்டர்கிட்ட உண்மையா இதுதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணாம மீது எல்லாம் பண்ணிருக்கிறது. லெட்ஸே மார்க்கெட் ப்ராடக்டே ரெடியாக மார்க்கெட்டிங் பண்றது. புரியுது. இன்வெஸ்டர் காசுலயே ப்ராடக்ட் பிளானே இல்லாம டெவலப்மெண்ட் டீமுக்கு சம்பளம் கொடுக்குறது. கரெக்டா? கரெக்ட். ப்ராடக்டே இல்லாம ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்றதுக்கு டீம் ஒன்று வச்சுக்க வேண்டியது, அதுக்கு செலவு பண்ணிருக்கிறது. எக்ஸிகியூஷன்ல நாலேஜே இல்லைனாலும் உட்காந்து டீமை ஹையர் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. இந்த மாதிரி மிஸ்யூட்டிலைசேஷன். அதாவது இன்னைக்கு ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் ஸ்டார்ட் அப்போட ஃபெயிலியர் வந்து இல்லைங்க. அப்போ இன்னொரு டவுட் இருக்கு, மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இந்த செக்ஷன்ல இப்போ நான் BMW கம்பெனி ஃபண்டை யூஸ் பண்ணி வாங்கினா அதுவும் மிஸ்யூட்டிலைசேஷனா? ஏன்னா நான் போறதுக்கு தானேங்க BMW வாங்குறேன். நீங்க போறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது கம்பெனி, கம்பெனி கொடுக்குது, நான் தான் எடுத்துக்கிறேன். ஒரு நீங்க சொல்ற அந்த BMW வாங்கின ஆளுக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குது. பட் ஐம் நாட் ஷோர் நீங்க அந்த ஒரு அவங்க கம்பெனியோட CEO சொகுசா போனோம்னா அந்த கம்பெனி வந்து வேல்யூ இருக்கு, அந்த கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. இல்ல அதுதான், இஃப் ஐம் நாட் ராங், அந்த ஒரு நபர் வந்து சம்பளத்தை ஒரு மடங்கு சேர்த்து கூட வாங்கிக்கிட்டு தான் அது வந்து கண்டிப்பா கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து அதை பண்ண முடியாது. சரி, கம்பெனி அசெட்டுக்குள்ள வராது BMW வராது. எனக்கு தெரிஞ்ச வகையில அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணக்கூடாதுங்க. அப்படியே நீங்க உங்க கம்பெனி அசெட்னு சொல்லி கார் வாங்குனீங்கன்னா அது மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான். கண்டிப்பா. ஸ்கேம் நம்பர் 3 பர்சனல் யூஸ் கேஸுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்றது. உங்களோட சொந்த செலவுகளுக்கு கம்பெனி ஃபண்டை உபயோகப்படுத்துவது முற்றிலும் தவறு. பிஆர் அவங்க அதாவது மார்க்கெட்டிங் செலவுன்னு கணக்கு காமிச்சிட்டு பிஆர் பண்ணிக்கிறது. பர்சனல் பிஆர் எண்ட் ஆஃப் இயர் கம்பெனிக்கு வேல்யூ கொடுக்க போகிறது இல்லை, 0.1% கூட கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காது. பர்சனல் பிஆர் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்களோட ஓன் பிராண்ட் வேல்யூ பில்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் அது அவங்க பர்சனலாக டூர் போயிட்டு வர்றது, கேட்டால் பிஸ்னஸ் டூர்னு சொல்லிட்டு வேண்டியது. புரியுது. நீங்க யாருன்னு சிங்க் மேப் பண்ணல, அவரு தானே ப்ரோ, நீங்க தான் அவங்கள தான் சொல்றீங்க. போன மாசம் போயிட்டு வந்தீங்களே சிங்கப்பூருக்கு, உங்களை தான். நீங்க கூட போன மாசம் போயிட்டு வந்த டூர் அந்த கணக்கு தான். இல்லங்க, அதை நான் கடன் வாங்கி ஃபண்டிங் வாங்கி போறது வேற, கடன் வாங்கி போறது வேற. மாசம் 3000 ரூபாய் டியூங்க, நான் 1 வருஷம் கட்டி முடிச்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஸ்கேம்ஸ். வேற என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் இருக்கு? இப்போ ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட்டா கேட்டாடுறாங்க. இன்வெஸ்டர் என்னை நம்பி காசு போடுறாரு, நான் காசு தூக்கிட்டு ஓடிட்டேன். இன்வெஸ்டர் என்னால எதுவும் பண்ண முடியாது. இன்வெஸ்டர் உங்களால பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. லீகலி சூ பண்ணலாம், சூனா கேஸ் போடுறது, கேஸ் போடலாம். கேஸ் போட்டு அந்த கேஸ் எடுத்துட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு பாயிண்ட்ல நீங்க அந்த ஃபண்டுக்கு ஆன்சர் தான் இருக்கணும். அதாவது நான் நிஜமாவே அந்த காசு எடுத்து பிசினஸ் பண்ணி பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் பேங்க்ரப்சி. அது வந்து நிஜமாலுமே அந்த கண்டிஷன் வரைக்கும் போக விட மாட்டாங்க இந்த இன்வெஸ்டர்ஸ்மே. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க, அவங்க கான்டாக்ட்ஸ் கொடுத்து அடுத்தவங்க ஏதாவது பண்ண முடியும், எல்லா வகையும் ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணாதான் அவங்களுக்கும் அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கு, அது அவங்களோட பணம் தானே உள்ள இருக்கு.
பேங்க்ரப்சி போச்சுன்னா அது எல்லாருமே காமனா அக்ரி பண்ணி க்ளோஸ் பண்றது. ஓகே. பட் ஆனா அதுக்கு முன்னாடி பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே என்ன ஆகும்னா பிசினஸ் நடந்துட்டு இருக்கும் போதே பாதியில கிளம்பி போயிடுவாங்க. புரியுது. அப்ப கண்டிப்பா அந்த பர்டிகுலர் நபர் மேல இல்லைன்னா மை பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இதே கேள்விதான் இருக்கும். உண்மையா பிசினஸ் பண்றவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கான், அதுக்கான எஃபோர்ட்டை ரீட் பண்றான், அதுக்கான ரிசல்ட்ஸ், பட் இட்ஸ் டேக்கிங் சம் டைம். எக்ஸாக்ட்லி. பட் இந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு ஃபண்டிங் வாங்கிட்டு சுற்றுலா போயிட்டு பர்சனல் அசெட்ஸ் வாங்கிட்டு இவங்களும் ரொம்ப ஜாலியாக தானே இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தன் ஃபண்ட் ரைஸ் பண்றான்னா அவன் கண்டிப்பா டே ஒன்ல இருந்து ஸ்கேம் பண்ண ஒரு இன்டென்ஷன்ல ஃபண்ட் ரைஸ்க்கு போக மாட்டான். ஆஸ்பிரண்டா தான் இருந்திருப்பான். நொங்கு எனக்குமே சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இட்ஸ் நாட் ஓகே. எனிவே நீங்க ஒரு பெரிய வேல்யூ கிரியேட் பண்ணி அதுல இருந்து அதை எடுத்து பண்ணணும்னு நினைச்சிருந்துருக்கலாம். ஸ்கேம் மட்டும் தான் பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டேன். தொழில் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு அவுட்கமா இவ்வளவு சம்பாதிச்சு இதுல சொந்த வீடு வாங்கணும், சொந்த கார்ல போகணும் இதே ரோட்ல அப்படின்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். எந்த இடத்துல மாறுறாங்கன்னா இதனால் வரைக்குமே அந்த ஃபவுண்டர் அவ்வளவு பெரிய கேஷை பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க கண்ட்ரோல்ல அவ்வளவு பெரிய ஃபண்ட் இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல லூஸ் ஆயிடுறாங்க. ஓகே, இதை நம்ம பில்ட் பண்றது கஷ்டமா இருக்கும், பசங்க தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு. காதலும் ஒருத்தனும் லூஸ் ஆகும், காசு அதை விட ஒருத்தனும் லூஸ் ஆகும். காதலும் காசும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். மிச்சம் இருந்ததுன்னா ப்ரோ கிடைச்சது. எனக்கு 2 பேர் போதும். வேற எதெல்லாம் ஸ்கேம்ல இருக்கு ப்ரோ? இது ஃபண்டிங் ஆஸ்பெக்ட்ல இந்த 2 தான் ஸ்கேம். பட் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ போனீங்கன்னா அதெல்லாம் ஏற்பட்டது. அது ஏஐயாவே இருந்திருக்காது, ப்ராடக்ட் வைக்கும் போது ஏஐ ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்ல ஏமாத்துறது, அந்த ஃபீச்சர் சொன்ன ஃபீச்சர் உள்ள இருக்காது, ஆனா அதை பொசிஷன் பண்ணி இருக்கு. நிஜமாலுமே அது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டா இருக்காது. நான் ஹானஸ்டா சொல்றேன். ஓகே. நான் நிறைய பேர் ப்ரொபகேண்டா பண்ணி ஒரு அதாவது சிக்கன்ல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, சாப்பிடக்கூடாது, எங்களோட சிக்கன் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு ப்ரொபகேண்டா பண்ணி விற்கிறாங்க இல்லையா. நிஜமாலுமே எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அது மாட்டுவாங்க. எல்லாத்தாலுமே நான் நாமக்கல் இருந்து வரேன். கேபிட்டல் எக் கேபிட்டல் எங்க ஊர், பவுல்ட்ரி கேபிட்டல். ஓகே. அங்க இருந்தா பவுல்ட்ரி சிக்கன் எல்லா ஊருக்கும் சப்ளை ஆகுது. கண்டிப்பா அப்படி பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் மிஸ் பண்ண ஒரு விஷயம், இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா எடுத்துக்கிட்டு ஒரு யூஎஸ்பியா எடுத்து ஃபீச்சர் பண்ற அதே இடத்துல நம்ம எல்லாரும் மிஸ் பண்ண ஒரு பெரிய விஷயம், மஷ்ரூம்ல இருக்கிற பெஸ்டிசைட்ஸ். இதுல இருக்கிற ஹார்மோன்ஸ் போயிட்டு டீநேச்சர் ஆகும். இங்க பெஸ்டிசைட்ஸ் டீநேச்சர் ஆகாது மேஜர்லி. இது வரைக்கும் மஷ்ரூமை பத்தி யாருமே பேசவே இல்லை. ஏன்னா அதோட கிராஸ் மார்ஜினபிலிட்டி இல்லை, அது மாசா கல்டிவேட் பண்றதுலாம் கம்மி. இதை பெரிய பிசினஸா பண்ண முடியுது, அதனால மார்ஜின் பெட்டரா இருக்கு. நான் இது ஒரு ப்ரொபகேண்டா நிஜமாவே ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் தான். ஆர்கானிக்கு, பெஸ்டிசைட் ஃப்ரீ, ஹனி எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தேன் மூக்குல இருந்து வருது. கண்டிப்பா அந்த கன்சம்ஷன் ரேட்லாம் அது பண்ணவே முடியாது. ஒரு சில பேர் பண்றாங்க, லிமிட்டடா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கம்யூனிட்டி வச்சுக்கிட்டு ஒரு 300 லிட்டர் மாசத்துக்கு அப்படி பண்றது யதார்த்தமா இருக்கும். எவ்வளவு கேட்டாலும் டெலிவரிஸ் போயிட்டே இருக்கு. ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஃபண்டுக்கு அடுத்தது ப்ராடக்ட் யூஎஸ்பியில தான் ஸ்கேமே. ஓகே. தப்பான ப்ரொபகேண்டாவை சொல்லிக்கிட்டு அப்படிலாம் ஃபீச்சரே உலகத்தில் இருக்காது, ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஜென்ரல் லேமேனை ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து ஒரு காசை வாங்கி அந்த காசை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரிக்காது, இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு சரிக்காது. நிஜமாக சரிக்காது. இவங்க எல்லாருமே பாருங்க, ரொம்ப நாளா இந்த பிஸ்னஸ்ல வாழ்ந்துட முடியல. கண்டிப்பா ஒரு 5 to 7 வருஷத்துக்கு மேல இது ஒரு போகஸ்ன்னு தெரிஞ்சு அவன் பிஸ்னஸே ஒன்றும் இல்லாம அழிஞ்சு போய் நாசமா தான் போறாங்க. நிறைய பேர் போதனை பண்றதே ஒரு போகஸா வச்சிருக்காங்க. போதனை பண்றது ஒரு ஸ்கேமா இன்ஸ்டாகிராம்? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு நான் இருக்கேன், இன்ன வரைக்குமே நான் ஒருத்தனை போயிட்டு, நீங்களுமே கேட்டீங்க, மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுற மாதிரி கண்டென்ட் பண்ணுங்க, பேசிக் கொஸ்டின்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க எனக்கு அது உடன்பாடு இல்லை. அதனால நான் எதிர்மறையான ஆள். ஏன்னா லெட்ஸே நீ ஒரு நல்ல அத்லெட், மனுஷன் எல்லாத்துலயும் அத்லெட் ஆக முடியும், ஓடுன்னு சொன்னா பிசிக்கலி உங்களுக்கு அது கேப்பபிலிட்டியே இல்லைங்கும் போது உங்களை நான் மோட்டிவேட் பண்ணி நீங்க நிஜமா நம்பிட்டு இருப்பீங்க. நீங்க
நீங்க ஒரு பெரிய அத்லெட்டுன்னு. எங்க போய் நீங்க அத்லெட் ஆகுங்க? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து உங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்றதுக்கு உங்களை நீங்க ஒரு பொய்யான ஒரு பிம்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டு ஆஸ்பிரேஷன் அவனுக்குள்ள இருந்து வரணும். அது இப்போ உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட் ஆக சொன்னா, யார் வந்து மோட்டிவேட் பண்ணா? எல்லா சஸ்டைனபிளா, அதாவது உங்க லைஃப்ல 7 வருஷங்கும் போது கண்டிப்பா டவுன்ஃபால்ஸ் நிறைய இருந்திருக்கும். எவனாலும் ஒருத்த மோட்டிவேட் பண்ணி இது பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன்ஃபாலே அவன் அசிங்கமா தூக்கிட்டு அவனால பெரிய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு வேலைக்கு போயிருப்பீங்க. மோட்டிவேஷன் ஆஸ்பிரேஷன் அவங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். அது வந்து உலகத்தையே திருப்ப போற ஐடியாவா இல்ல அவனுக்கு மட்டும் சின்ன ஐடியாவான பிரச்சனையும் இல்லை. எனி ஃபார்ம் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அவனுக்குள்ள இருந்து அவன் அது மாடலா மாத்துறாங்க போது அது இருக்கணும். இல்லாம இந்த சும்மா டம்மியா இந்த யோசிச்சு பாருங்களேன், அந்த கண்டென்ட் பண்றவங்க கிட்ட அந்த கண்டென்ட்டை பத்தி அடுத்து கேள்வி டவுட் கேட்டா ஆன்சர் பண்ண தெரியாது. கேட்டா ஆன்டி சொல்லுவாங்க. ஆமா, என்னோட வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல, இப்படி பேசுற ஒரு 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 சாமானியனுக்கு போய் இது சேர்த்துறாங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா சாமானியனுக்கு தப்பான ஃபார்மேட் போய் சேர்த்துறாங்கல்ல. அதாவது இந்த மோட்டிவேஷன் பண்றது எப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி, ஆனா கியர் போட்டு ஆக்சிலேட்டர் அப்படின்னா தான் வண்டி ஓடும். அதுதான் ஆக்ஷன், புரியுதா? வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க, பட் நம்ம அந்த ஆக்ஷன் எடுக்காம கியரும் போட முடியாது, ஆக்சிலேட்டரும் அமைக்க முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. வெளியே போய் தேடிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் லவர் தேடி நிறைய பேர் வந்து பேடா ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்ம கேமராமேன் தம்பி கூட அப்படிதான் லவர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. What? Bro, what are you talking about, man? விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ உன்னை நேசி, அப்பதான் அந்த உலகம் உன்னை நேசிக்கும். கண்டிப்பா, கரெக்டா? இது வந்து என் மனசுல பட்டதை சொன்னேன், உடனே இந்த மோட்டிவேஷன் கிரிஞ்சு அதெல்லாம் சொல்லிடாதீங்க. விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை லவ் பண்ணுங்க. உங்களை லவ் பண்ணா இந்த சுத்தின்னு இருக்க உலகம் இருக்கு இல்லையா, யூனிவர்ஸ், அது உங்களை லவ் பண்ணும். அவ்வளவுதான். கேமராமேன் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுதான் ப்ரோ. வேற என்ன? இதுதான் ப்ரோ. ஸோ கூட நான் உட்காந்து 1 ஹவர்ல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, டூயிங் ஸ்கேம் இஸ் அ அட்டர் ஷேம். ஓகே, ஸோ அது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் டெஃபினட்டாக உழைச்சி சாப்பிட்டா தான் ஒட்டும். உங்களை தான் உழைச்சி சாப்பிட்டா தான் ஒட்டும். உங்களை தானே ஆடியன்ஸ், உங்க எல்லாரையும் கிடையாது. யாரெல்லாம் ஸ்கேம் பண்றீங்களோ இல்லை ஸ்கேம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு. ஓகே, இதான் விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் ஹோஸ்டிங் மீ. எனக்கு டவுட்டா இருக்கு இந்த ஷோவோட ஹோஸ்ட் நானா நீங்களாங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த ஷோ நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன். நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. மக்கள் தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட கேள்வியை வந்து நம்ம பதில் பண்றோம், பதில் சொல்றோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கொடுக்குறோம். சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டுக்கு தான் இந்த வீடியோவே நாங்கள் பண்ணோம். அப்படி சொன்னா அதுவும் ஸ்கேம் தான். இந்த கண்டென்ட்ல நாங்கள் கேலண்டர்ல இருந்தது, இந்த கண்டென்ட் பண்ணல, அதுக்காக தான் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தாவது அவங்கள திரும்ப சொல்லுங்க. உங்களை தான் ஏன். ஸோ பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இந்த எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. உள்ள உளுந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு வழி பாதை, உள்ள போனா திரும்பி வர முடியாது. ஓகே, காசெல்லாம் கட்டி வெளியே வர முடியும். இட்ஸ் நாட் லைக் அந்த போலீஸ்ட மாட்டிக்கிட்டா ஃபைன் கட்டிட்டு வெளியே வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா த ஒன்லி காஸ்ட் இஸ் யுவர் லைஃப். உங்க லைஃப் தான் போகும், உங்களால காசு கட்டி வெளியே வர முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களோட கான்வர்சேஷனுக்கு நான் ஃபேன் ஆகி அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறேன். என்னால க்ளோசிங் ஷாட் கூட சொல்ல முடியாம. எனக்கு இதை க்ளோஸ் பண்றதுல விருப்பம் இல்லை. மேபி பார்ட் 2 சீக்கிரமா வரும். ஏன்னா இன்னொரு நண்பர் இப்பதான் கேள்வி பண்ணேன், இன்னொரு 50 லட்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவரை பத்தி நாங்க பேசணும். கூடிய விரைவில் அந்த 50 ஒரு ஸ்கேமுடன் உங்களை சந்திப்பது டிஜிட்டல் சரவணன் மற்றும் சூர்யா ராஜேந்திரன். நன்றி.